Friends, welcome to Chris 2021 Live to the Way Annual Day Celebration. நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆனுவல் டே செலிப்ரேஷன் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது ஊரில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பையன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது உள்ள ஆனுவல் டே செலிப்ரேஷன். அவனுக்கு இது வந்து செகண்ட் 1 இயரில் இது செகண்ட் ஆனுவல் டே செலிப்ரேஷன் தாங்க. அங்கே நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நவம்பர் மந்தே வந்து செலிப்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இது வந்து இப்போ படிக்கிறது பார்த்தீங்கன்னா மாண்டிசோரி ஸ்கூல் ஆர்டிசி பெருங்கம் கேரளாவில் தாங்க இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு பையனுக்கு இது வந்து செகண்ட் ஆனுவல் டே ப்ரோக்ராம் சேம் இயரில். பட் செகண்ட் பையனை வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டைம் அட்மிஷன் போட்டிருக்கிறதுனால அவனுக்கு இதாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸு இது தான் அப்படின்ட்டு சொல்லலாம். பட் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக தான் ஆடிருந்தான். அதுக்கப்புறமா டிஏஜியாக இருக்கட்டும் டிசியாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லா ஆஃபீஸஸுமே தாங்க குத்து விளக்கெல்லாம் ஏற்றி இந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மெடல் இல்லது புக்ஸ் ஏதாச்சும் கொடுத்து ரெகக்னைசேஷன் கொடுப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸாக இருக்கட்டும் இல்லது சின்ன சின்ன ட்ரீ வெரைட்டிஸாக இருக்கட்டும் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதே மாதிரி தாங்க இங்கேயும் ஒரு பிளான்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இது தாங்க என்னோட குட்டி பையனோட டான்ஸ் ப்ரோக்ராம். ரொம்பவே சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிற எந்த ஒரு ஃபியருமே கிடையாமல் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தான். ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண உடனே கொஞ்சம் லைட்டாக ஒரு அழுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா எப்படி எல்லாமோ கன்சல்ட் பண்ணி எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு கூட கொஞ்சமாக மிங்கிள் பண்ணி இருந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தான். பசங்களை விட இந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்களுடைய காஸ்டியூமாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் அவங்களோட ஆட்டிடியூட்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணி அந்த மூமெண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ப்ரோக்ராம் சினிமா தியேட்டரில் தாங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டான ஸ்டேஜ் ஆடிட்டோரியம் இல்லாததுனால இந்த ஹாலில் தான் வந்து சினிமா தியேட்டர் மாதிரியும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஏதாச்சும் ப்ரோக்ராம் நடந்துச்சு அப்படின்னா ஆடிட்டோரியம் மட்டும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. லைட்டாக ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான் இடையில வந்து போடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த தியேட்டருக்கு உள்ள ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால அதுக்கு கொஞ்சமாக ஒரு பாதுகாப்பு எல்லாமே இந்த ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் வந்து வச்சுருப்பாங்க. ப்ரோக்ராம் மார்னிங் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டே அப்படின்னாலே ஈவினிங் தான் ப்ரோக்ராம் இருக்கும். பட் எங்கே சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால 10 o'clock தான் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக ஷார்ப்பாக 10 o'clock வந்து ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸுமே இந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்பவே சிறப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத பார்க்குறத விட இங்கே அந்த பாட்டுக்கு வைபுக்கு இங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களோட வைபாக இருக்கட்டும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைகளாக இருக்கும் போது கவலைகள் எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மைதான் போல. இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்ததுனால பிள்ளைங்களுக்கு பிஸ்கட்டு ஜூஸ் இந்த மாதிரியெல்லாம் வெளியில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அட் லாஸ்ட் ப்ரோக்ராம் எல்லாம் எண்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லா பிள்ளைங்களுக்குமே அதாவது மாண்டிசோரி ஸ்கூல் அப்படின்னாலே ப்ரீகேஜி டு யூகேஜி பிள்ளைங்க மட்டும்தான் அங்கே வந்து படிக்கிறது. ஸோ எல்லா பிள்ளைங்களுக்குமே ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸோட ட்ரெஸ் இந்த மாதிரி வியர் பண்ணி ரேம்ப் வாக்கு தாங்க இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களை வச்சு நடத்தியிருந்தாங்க. இதில் தான் என்னோட ஃபஸ்ட்டு பையன் இதில் தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அவன் ஸ்கூலில் வந்து நம்ம ஊரில் பண்ணும்போது டான்ஸ் ப்ரோக்ராமில் இருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த டான்ஸில் வந்து சேர்த்து விடணும் அப்படிங்கிறது கிடையாது. கம்பல்சரியாக எல்லா பிள்ளைங்களுமே எல்லா ப்ரோக்ராம்லேயும் அட்டன் பண்ணியிருக்கணும். அவங்களே அதாவது டீச்சர்ஸே அந்தந்த கேட்டகரியில் வந்து பிள்ளைங்களை வந்து பிரித்து டிவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா சிங்கிளாக ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து நேம் வந்து கொடுக்கணும். வீட்டிலே பிள்ளைங்களுக்கு வந்து அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுக்கணும். அட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. டீச்சர்ஸு பிள்ளைங்க எல்லாருமே தனித்தனியாக ஃபோட்டோஸுக்கு வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்களோட ஆட்டிடியூட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷீல்டோட அவங்க கொடுத்த போஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அட் லாஸ்ட்டாக ப்ரோக்ராம் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா எல்லாருமே அவங்களோட கோட்டஸுக்கு வந்து கிளம்பியாச்சு.